ஒவ்வொரு கூட்டணி தலைவரின் பேச்சும் புதிய அரசியல் வியூகங்களை கிளப்பி வரும் நிலையில தமிழக அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடிச்சிருக்கு. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. திமுக ஆட்சியை கைப்பற்றப் போகிறது. அதிகார பங்கு முதல் இளைஞர்கள் அலை வரை பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில விஜய் காரணியே இந்த தேர்தலின் மறைமுக அதிர்ச்சியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே கூட்டணிக்குள் கிளம்பிய இந்த பரபரப்பு அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவராக பேசி வரும் கருத்துக்கள் விவாதங்களை எழுப்பியிருக்கு. கடந்த 29ஆம் தேதி 5 மாநில தேர்தல்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் கருத்து கணிப்புகள் வெளியாக இருந்துச்சு. அதுல தமிழகத்துல திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு பெரும்பாலான நிறுவனங்கள் கணிச்சிருக்கு. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வருவார் என்று ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் கூறியிருக்கு. நிலைமை இப்படி இருக்கையில திமுக கூட்டணிக்குள் குழப்பங்கள் வெடிச்சிருக்கு. உடைந்து பேசிய தலைவர்கள் திமுக கூட்டணியில இருந்து எழுந்த முதல் குரல் பிரேமலதாவின் குரல்தான். ஆட்சி அதிகாரத்துல பங்கு குறித்து அவர் சொன்ன கருத்துக்கள் வெடியை கொளுத்தி போட்டிருக்கு. அதாவது ரிசல்ட்ல தொங்கு சட்டசபை அமைவதா தெரிஞ்சிச்சுன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு தேர்தல் களத்துல அனைவரும் சிறப்பாக பணியாற்ற இருக்கும். இந்த கேள்விக்கு வரும் 4ஆம் தேதிக்கு அப்புறமா பதில் அளிக்கிறேன் அப்படின்னு கூறியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு குறித்து வாய் திறக்காத பிரேமலதா இப்ப திடீர்னு இந்த விஷயம் பற்றி ரிசல்ட்டுக்கு அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி இருப்பது ஏன் என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கு. திருமாவளவன் பேசியது என்ன, மறுபுறம் திருமாவளவன் பேசியதும் கவனம் பெற்றிருக்கு. அதாவது தோழமை கட்சிக்காக விசிகாவினர் சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. முதல்ல திருமாவளவன் நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவர் பின்வாங்கிட்டாரு. அதே போல புதுச்சேரியில சில தொகுதிகள்ல தங்கள் கட்சிக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு கூறியிருந்தாரு. இப்படி முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகளால திருமாவளவன் மீது விமர்சனங்கள் எழுந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கையில தோழமை கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகள்ல விசிகாவினர் வேலை செய்யவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டை திருமாவளவன் நேரடியா முன் வச்சிருக்காரு. அப்படி எனில் அந்த தொகுதிகள்ல திமுக கூட்டணி தோல்வி அடையுமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கிட்டாங்க. ஆக இப்படி இரு தலைவர்களின் பேச்சும் பல்வேறு யூகத்தை கிளப்பி இருக்கும் நிலையில இப்ப சிபிஎம் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் பேசியிருப்பது புதிய விவாதத்தையும் கிளப்பி இருக்கு. சிபிஎம் தலைவர்கள் தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்கப் போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். அமைய போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறிதான். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில கொந்தளிப்பு காணப்பட்டுட்டு இருக்கு. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க உருப்படியான நடவடிக்கைகளை அரசு எடுக்கல, மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய எழுச்சி அரசியல் புரிந்துணர்வு இளைஞர்களிடம் ஏற்பட்டிருக்கு. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கதுன்னு பேசியிருக்காரு. அப்படியெனில் விஜய் காரணியை சிபிஎம் வெளிப்படையாகவே வரவேற்கிறதா, விஜயை ஆதரிக்கிறதா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. கொளுத்தி போட்ட காங்கிரஸ்
இது போக காங்கிரஸ் தன் பங்குக்கு கொஞ்சம் கொளுத்தி போட்டிருக்கு. களத்திலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் மிக தெளிவாக உணர முடியுது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் தாக்கம் தேர்தல் முடிவை தீர்மானிப்பதுல மிக முக்கிய காரணியா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சொல்லியிருக்காங்க. இப்படி வரிசையாக கூட்டணி தலைவர்கள் பேசியிருப்பது, அடுத்த திமுக ஆட்சி அமைகிறது எனில் அந்த ஆட்சியில கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதை போல இருப்பதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.